தமிழக அரசை நான் வற்புறுத்துவதெல்லாம் அரசு ஊழியர் ஆசிரியர் கோரிக்கையான புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டம் உடனடியாக கொண்டு வர வேண்டும், காலம் தாழ்த்தக்கூடாது. அதே மாதிரி இன்னைக்கு பகுதி நேர ஆசிரியர் நீண்ட காலமாக குறைந்த ஊதியத்தில், கல்லூரிகளில் கௌரவ விரிவுரையாளர்கள் அவங்க குறைந்த ஊதியத்தில் அவங்களாம் நிரந்தரப்படுத்தணும். அப்படியே இருக்கு. காலமுறை ஊதியம் உடனடியாக கொண்டு வர வேண்டும். இன்னைக்கு சத்துணவுல பணியாற்றக்கூடியவர்கள், அங்கன்வாடியில் பணியாற்றக்கூடியவர்கள், இப்படி அடித்தட்டில் இருக்கிறவங்களுக்கு, துப்புரவு பணியாளர்கள், இவங்களுக்கெல்லாம் எந்த ஓய்வூதியமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா எல்லா துறையிலையும் இன்னைக்கு சமூக நலத்துறையில் அங்கன்வாடியா அல்லது சத்துணவா அல்லது ஊரக வளர்ச்சியா, உள்ளாட்சித்துறையா, நகராட்சி நிர்வாகமா, பொதுப்பணித்துறை, எங்க பார்த்தாலும் அரசு பணியிடங்கள் ஏறக்குறைய 3 லட்சத்துக்கு மேல காலியிடமா இருக்கு. இன்னைக்கு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள்லாம் ரொம்ப பணிச்சுமையில இருக்கிறாங்க. மனசு அவங்களுக்கு தாழ முடியல. அதனால இந்த காலியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்றும் வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறேன். இப்படி சொன்ன ஆளுநர் உரையை பற்றி நிறைய சொல்லலாம். ஆனால் நாட்டு மக்கள் எதிர்பார்த்தது இல்லாத ஏமாற்றம் அளிக்கிற ஆளுநர் உரையாக தான் இருக்குது. எதிர்பார்த்தது இல்லாத ஏமாற்றம் அளிக்கிற ஆளுநர் உரை. நீங்க பாத்தீங்கன்னா இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் பாலியல் வன்கொடுமை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒண்ணு. எல்லாருடைய உள்ளத்தையும் நெஞ்சையும் உருக்கி இருக்குது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி டெல்லியில நடந்த ஒரு பெண் சம்பவம் எப்படி இந்திய நாட்டை உலுக்கியது, உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தது, அதை போல அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய பாலியல் வன்கொடுமை இன்னைக்கு மக்கள் எல்லாம் உலுக்கி இருக்குது. இதுக்கு அரசு உடனடியாக தீவிரமா கடுமையா நடவடிக்கை எடுத்துருக்கணும். எடுக்கல. அதுக்காக தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் எங்க மகளிர் அணி இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அமைதி வழியில, அறவழியில் ஆர்ப்பாட்டம் அனுமதி இடத்துல எங்க திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் தலைமையில மகளிர் அணி ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதி கேட்டு அனுமதியும் மறுக்கப்பட்டது. ஆர்ப்பாட்டம் செய்ய போன மகளிருக்காக போராடுறாங்க. இப்போ மகளிரை கைது செய்து மண்டபத்தில் அடைச்சி வைக்கிறதெல்லாம் ரொம்ப கொடுமையான செயல். இது வன்மையா கண்டிக்கும். ரொம்ப கடுமையான கண்டனத்துக்குரியது. எல்லாரும் மேலேயும், இது நாங்க மட்டும் இல்ல, எல்லா அரசியல் கட்சியும் எல்லா அமைப்புகளும் போராடுறாங்க. அதனால ஜனநாயக உரிமையை நெரிக்கிற செயலா தான் பார்க்கணும். இப்ப ஆளுங்கட்சி எதுக்கு போராட்டம் நடத்தணும்? யாருக்காக போராட்டம் நடத்தணும்? எதிர்கட்சி வரிசையில் இருக்கிற பல்வேறு அமைப்புகள் போராட்டம் நடத்துறது நியாயமானது, ஜனநாயக கடமையை ஆற்றாங்க. ஆளுங்கட்சி தான் அதிகாரம் இருக்கு, நீங்க நடவடிக்கை எடுங்க. எதுக்கு எதிர்கட்சிகளை குற்றம் சாட்டுறீங்க? அதுக்கான ஒரு போராட்டம் தேவை. பொதுவாகவே பேரவைத் தலைவர் நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு திமுக தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க, நாட்டு மக்களை எதிர்பார்க்கிறது சட்டமன்ற நிகழ்வுகளை நேரலையில ஒளிபரப்பணும். எப்பதான் எல்லாம் பார்ப்பாங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்பாங்க. ஆளுங்கட்சி என்ன சொல்லுது, எதிர்கட்சிகள் என்ன கேட்கறாங்க, ஆளுநர் என்ன சொல்றாரு, அரசு தரப்புல என்ன நடக்குதுங்கிறத மக்கள் புரிந்து கொள்வதற்கு சட்டமன்ற நிகழ்வுகளை நேரலையில ஒளிபரப்பணும். அது இல்லாம அது ஏமாற்றம் அளிக்கிற செயலாதான் நாங்க பாக்கிறோம். சட்டமன்றத்தில் ஜனநாயகமே கிடையாது. அவர் சர்வாதிகாரி. அப்பாவுங்கிற ஒரு சபாநாயகர் சர்வாதிகாரி. அவர் வேலைப்படுற மட்டும் தான் பேச விடுறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.